கடலூர் எம்புதூர் அருகே புதுச்சேரியை சேர்ந்த ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சூழலில் என்கவுண்டர் நடைபெற்ற இடத்தில் கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் கூற கேட்போம். தேவநாதன், வணக்கம். அவர் என்ன மாதிரியான ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்? எவ்வளவு மணி நேரமாக இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க தேவநாதன். கடலூர் எம்புதூர் மற்றும் பெரியப்பட்டு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, இன்று காலை லாரி ஓட்டுநர்களை தாக்கி 3 இடங்களில் லாரி ஓட்டுநர்களை தாக்கி அவர்களிடமிருந்து பணம் மற்றும் செல்போன் பறிக்கப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது புதுச்சேரியை சேர்ந்த ரவுடி மற்றும் கொள்ளை கும்பல் தலைவனாக இருக்கும் முட்டை விஜய் என்பவரை போலீசார் அந்த குழுவின் தலைவராக கண்டுபிடித்தனர். மேலும் அவர் கடலூர் அருகே இருக்கும் எம்புதூர் பகுதியில் பதுங்கி இருக்கிறதா போலீசாருக்கு தகவல் தெரிந்ததை தொடர்ந்து அங்கு அவரை பிடிக்க செல்கின்றனர். அப்பொழுது போலீசாரை அவர் அறிவாளால் வெட்டிய நிலையில் 2 போலீசார் சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். காயமடைந்தது. அடைந்த நிலையில ஆய்வாளர் சந்திரன் என்பவர் ரவுடியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். அதில் அவர் அந்த சம்பவ இடத்திலே உயிரிழக்கிறார். இந்த நிலையில தான் தற்போது எம்புதூர் பகுதியில காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு மேற்கொண்ட போது அவரிடம் அந்த சம்பவம் நடைபெற்ற போது இருந்த போலீசார் என்ன நடந்ததுன்னு சொல்லி விளக்கினாங்க. அதாவது முதலாவதாக கோபி என்ற காவலரை அவர் வெட்டுகிறார். வெட்ட உடனே ஆய்வாளர் சந்திரன் நீ உடனடியாக சரணடைந்து விடு என்று கூறுகிறார். ஆனால் சரணடையாமல் அடுத்த ஒரு காவலரையும் அவர் வெட்ட துவங்குகிறார். அதன் பிறகுதான் போலீசார் தற்காப்புக்காக துப்பாக்கிச் சூடு நடத்துகிறார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்தார். அந்த இடத்துல அவர் சரணடைந்திருந்தால் கண்டிப்பாக அவர் காப்பாற்றப்பட்டிருப்பார் என்ற ஒரு தகவலை ஜெயக்குமார் தெரிவித்தார். இருந்தாலும் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 4 பேர் பிடிபட்டிருப்பதாகவும் அவர்களிடமும் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி தேவநாதன்.